ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செல்ஃபி புலத்தொடருக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஏஞ்சலினா, நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அம்மாவும் பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பாத்திரங்கள்லாம் வாங்கி சேர்த்து வச்சாங்க. என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சீர் வைக்கிறதுக்கு டவுன்லேருந்து ஒரு ஐயா பெரிய கூடையில் நிறைய பாத்திரத்தை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவார். எங்கள் ஊர்லேயே வாடகைக்கு ₹1 அதிகபட்சமாக ₹3 எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் விலை கூடுனது. அதில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக விற்றுட்டு வந்துடுவார் போய். அப்படித்தான் வாங்கி எனக்கு பாத்திரம் மண்டம்லாம் சேர்த்தாங்க. அதே மாதிரி ஒரு அண்ணன் பெரிய பேக்கில் நிறையா சாரீஸ்லாம் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவார். அந்த அண்ணாக்கிட்ட இந்த சேரீ பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேம்மா, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லுவார். சாரீஸ் பேருக்கு நாங்கள் என்ன நினைக்க போகிறோம், சும்மா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொல்லுவார், கேளடி கண்மணி, ரோசாப்பூ ரவிக்கக்காரி. இப்படித்தாம்மா எல்லா பொருளும் டவுன்லேருந்து வாங்கிட்டு வந்து வியாபாரிகள் கிராமங்களுக்கு வருவாங்க. இப்போ பாரு, எம்பட்டு புடவைகள். அப்போல்லாம் தறி கம்மி தான், கைத்தறி. இப்போ கைத்தறி, மிஷின் தறி எல்லாம் நிறையா வந்துருச்சு. நம்ம பக்கத்து வீட்டு ரஞ்சிதா இருக்காளே, அவள் புதுசாக டச்சு ஃபோன் வாங்கியிருக்கா, கொண்டாந்து காமிச்சா. அதில் விளம்பரம் போடுறாங்க, ஒரு நாளைக்கு எம்பட்டு சேரீ வெரைட்டிஸ் டிசைன்லாம் வருதுமா. நம்ம ரஞ்சிதா இருக்கால, ஃபேமிலியோட டவுனில் போய் ஆடி தள்ளுபடியில் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு ஃபேமிலிக்கே எடுத்துகிட்டு வந்தாமா. அதையெல்லாம் என்கிட்ட காமிச்சா. அவள் பொண்ணுக்கு லெஹங்கா, கெவுனு, சுடிதாரு, பாவாடை சட்டை, தாவாணி எல்லாமே நல்லா இருந்துச்சுமா. விலையும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சின்ன வயசில் எப்படி பொழுது போச்சுன்னா, இந்த பழைய ரேடியோ இருக்கும், அதை கொண்டாந்து வச்சு அப்போ தான் நம்ம 3 மணிக்கெலாம் நாடகம் போட்டுருவா, தொடர் நாடகம். நாங்கள் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ரேடியோவை போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து கேட்போம். அப்பப்போ சவுண்டு உள்ளே போகும். ரேடியோ மண்டையில் 2 தட்டு தட்டுவோம், அப்புறம் சவுண்டு வரும். இப்படி தான் பாட்டு கேட்குறதும் சீரியல் கேட்குறதும். அப்புறம் அப்பா வந்து கடையில் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதில் உள்ள பேப்பரில் உள்ள கதைகளை படிக்கிறதும் நியூஸ் வாசிக்கிறதும். அப்புறம் இப்படி தான் எங்கள் பொழுது போகும். நல்ல படமாக இருந்தால் எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இப்படி தாம்மா பொழுது போச்சு. அப்போ வெளிநாட்டிலேருந்து வியாபாரிகள் வந்து இந்த டேப் ரெக்கார்டெலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை வாங்கி நாங்கள் சினிமா படத்தினுடைய கதை, அப்புறம் சினிமா சாங்கு நாங்களே பேசி பேசிலாம் கேட்போம். இப்போ ஒரு செல்ஃபோனுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சுமா. அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவு, ப்ளூடூத் அப்படின்லாம் வந்துருச்சு பாட்டு கேட்க. பாருங்க, எவ்வளவு மாற்றம், எவ்வளவு கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லைம்மா, கொஞ்சம் தூரம் போனால் எங்கள் ஊர் பக்கத்தில் லைப்ரரி இருக்குது. அங்கே உள்ள புக்ஸும் எடுத்து நாங்கள் படிப்போம். அதுக்கப்புறம் 1-2 வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்துச்சு. ஒளியும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம்னு வேலையை முடிச்சுட்டு அக்கம் பக்கத்து வீட்டுகளில் போய் உட்காந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கலர் டிவி வந்துச்சு. தனலட்சுமி தன்னுடைய பொண்ணுக்கிட்ட இந்த ஸ்டோரி நான் சொன்னதுக்கு பின்னாடி ஏஞ்சலினா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்களும் அப்பாவும் போய் டவுனில் நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்பாவுக்கு வேட்டி ஷர்ட்டு, உங்களுக்கு சாரீஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா கல்யாணம் விசேஷங்களும் நிறையா வருது, அப்போ உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் அம்மா, நீங்கள் சொன்ன ஸ்டோரி எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி, நல்லா இருந்துச்சுமா. அப்பா பார்த்தீங்கன்னா பழைய நோக்கியா பட்டன் செல்லு தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் அவ்வளோவா டவரும் கிடைக்கிதில்ல, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கையில் நின்றும், அதைத்தான் அப்பா வச்சுருக்காங்க. அதனால் கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிறாதீங்கம்மா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் இப்போ வரைக்கும் அப்பா ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை பார்த்தோம் என்னையும் பார்த்தோம். அந்த வார்த்தையை நான் இன்னும் மறக்கவே இல்லைம்மா அப்படின்னு ஏஞ்சலினா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க அப்பா அன்பு, என்ன தனலட்சுமி, ஒரு சின்ன வயசு ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே வேலையெல்லாம் ஓரளவு முடிச்சிட்டிங்க அம்மாவும் பொண்ணும். என்ன போர் அடிச்சிச்சா ஏஞ்சலினா அவங்க அம்மா சொன்ன கதை?
இல்லைப்பா, நல்லா தான் இருந்துச்சு. சரி சரி, ஓகே ஓகே. ஆ, தனலட்சுமி, என்னங்க சொல்லுங்க. இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நீ என்னப்பா, நீ நல்லா தான் செய்வ. நீ 8 அடினா உன் பொண்ணு 16 அடி பாயிரவ. உன்னை விட சூப்பராக அவன் நல்லா செய்வா. 2 பேருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முறுக்கு, அப்புறம் அதிரசம் எல்லாமே நல்லா செஞ்சுருக்கீங்க. மிச்சரு, தேங்கப்பா, எவ்வளோ வெரைட்டிஸ் செஞ்சுருக்கீங்க. ஒன்றா இருக்குங்க, இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு செய்யணும். சரி சரி. சரி தனலட்சுமி, உனக்கு அந்த ஈஸியாக பொண்ணு வந்தது யார் சொன்னது? அதுவாங்க, நம்ம செல்லாத்த பொண்ணு தேவி தாங்க வந்து சொன்னா. ஓ அப்படியா, சரி சரி சரி. அந்த இசியா பொண்ணு என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? அதுவாங்க, நான் கேட்கல. அந்த இசியா பொண்ணு ஒரு டல்லாகவே இருந்துச்சு. எப்போவுமே ஒரு இதாக இருக்கும். இப்போ ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஏஞ்சலினா, நீ எதுவும் கேட்டியாம்மா? இல்லைம்மா, நானும் கேட்கல. ஆமாம் ஆமாம், அவனுக்கு பேசுகிறதுக்கு இங்கே டைமே இல்லைன்னு சொன்னியே. சரி சரி விடுங்க. ஏங்க, நானும் கேட்கல. ஏஞ்சலினா என்ன படிக்குதுன்னு என்கிட்டையும் கேட்கல, ஏஞ்சலினாட்டையும் கேட்கல. ஏஞ்சலினா போனதுக்கு டைமே இல்லை. ஓ அப்படியா, சரி சரி விடுங்க. ஆமாம், அந்த குட்டி தேவி இன்னும் உன்னைய பேர் சொல்லி தான் கூப்பிட்றாளா? ஆமாங்க, அவள் வந்து அழகாக இருக்கு. அவள் பேர் சொல்லி கூப்பிட்றது எனக்கு தெரியுமா? அப்படியே உங்களை மாதிரியே கூப்பிட்றா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவளை பேசிக்கிறேன். இல்லைங்க, அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. அவள் பேர் சொல்லும் பிள்ளை. சரி சரி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பொண்ணு ஏஞ்சலினா கூப்பிடும்போது அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே எனக்கு தோணும். லட்சுமி அம்மா அப்படின்னே சொல்லி கூப்பிடுவா. இந்த தேவி, குட்டி தேவி இருக்காளே, அவள் தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு போவா. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை எல்லாம் சேஃபாக வச்சுட்டு வாங்க. யார் இந்த வந்துட்டு யாரோ கதவை தட்டுறாங்க.